வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்கள் இடத்தில் 2026 6/3/2026 சனி பயிற்சி ஆகிறது. அந்த சனி பயிற்சி உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எப்படி உள்ளது என்பதை 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் நமது நாட்டை என்ன செய்ய போகிறார் என்பதை மிக துல்லியமாக ஒரு வாரமாக இந்த சூழி மூலமாக ஆராய்ந்து இந்த 108 சூழி மூலமாக சனி பகவானுடைய ஆதிக்கம் உலகத்தில் எந்த கிரகங்கள் நன்றாக வேலை செய்தாலும் சனி பகவான் வேலை செய்தால்தான் நம்ம காரியம் ஈடேறும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் உள்ளது. ஆனா இருந்தாலும் சனி பகவானுக்கும் தனி பவர் உள்ளது. மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். சனி பகவான் அப்படி அல்ல. சனியை போல் கொடுப்பதும் இல்லை, சனியை போல் கெடுப்பதும் இல்லை. ஒருவனை பிச்சைக்காரணமாக்குவதும் சனி பகவான் தான். ஒருவனை கோபுரத்திலே கூட்டி கொண்டு உட்கார வைக்கிறதும் சனி பகவான் தான். அவர் இந்த 6/3/2026 அன்று அதாவது வெள்ளிக்கிழமை 6/3/2026 வெள்ளிக்கிழமை பயிற்சியாகிறார். இந்த வருடம் வெள்ளிக்கிழமை என்று பயிற்சியாகிறார் என்பது மிக மிக துல்லியமான விஷயம். ஏன் சொல்கிறேன் என்றால், இவருடைய கிரகம் ஒரு ராசிக்கு 2.5 ஆண்டு. ஒரு ராசி கடந்து ஒரு ராசிக்கு செல்லும் போது 30 ஆண்டு. மொத்தம் 12/2/24 12/6/30. சனி பகவான் இன்றைக்கு மேசராசிக்கு உட்கார்ந்தாரா, அடுத்து 30 ஆண்டுகள் பிற்பாடுதான் சனி பகவான் வருவார். அது இடையில சனி திசை சனி பாதையில வந்து கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் இந்த 7 சனி என்பது தனிப்பட்ட ராசியில் உட்காருவது என்பது 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை. அதை தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய பலன் நன்றாக வேலை செய்கிறதா இல்லையா என்பது இப்பொழுது நான் பொது பலனாக சொல்கிறேன். நாளை மேச ராசிக்கு, ரிஷப ராசிக்கு, மிதுன ராசிக்கு 3 ராசிக்கு சொல்லப்படும். இன்று பொது பலன், அதாவது உலகத்துக்கும் நமது நாட்டுக்கும் சொல்கிறேன். இந்த சனி பகவான் நாள் வெள்ளிக்கிழமை பயிற்சி ஆன உடனே உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சனி பகவான் நல்ல ஆட்சி தருகிறார் என்று சொல்கிறது. அதே போல் சனி பயிற்சி ஆன உடனே 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆன உடனே 6, 7, 8, 9, 10ஆம் தேதிக்குள் சனி பகவான் உலகத்தில் ஒரு முக்கியமான தலைவரை கண்டமாக்குகிறார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு வாரம், நான் சொல்வது ஒரு வாரம், எந்த தலைவர் என்று தெரியாது, கண்டத்துக்கு யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வாரம் ஆத்திரத்தோடு சனி பகவான் வருகிறார். அதான் நான் சோழமாக சொல்கிறேன், பஞ்சாங்கத்துக்கு எப்படி இருக்கிறது தெரியாது. ஆகவே இந்த 2.5 ஆண்டில் ஃபர்ஸ்ட் 26 ஏழைகள் எல்லாம் பணக்காரன் ஆகிவிடுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏழைகள் பணக்காரன் ஆகி விடுவார்கள் என்று சொல்கிறது. அதேபோல் மிக மிக பணக்காரர்கள் ஏழையாக மாறுவார்கள். சில தொழில் அதிபர்கள் தற்கொலைக்கு ஆளாவார்கள் 26. அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொல்ல, இன்றைக்கு நான் உண்மையிலேயே இந்த ஜோதிடத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கே பயமா இருந்தது. அதை அப்படியே சொல்லுகிறேன். என்ன நடந்தாலும் சரி, பெரிய பெரிய நகைக்கடை வியாபாரிகள்லாம்
எங்க போவார்கள் என்று தெரியாது. இந்த ஒரு வருடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் கடையில் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத வேலை வரும். இந்த நகை வியாபாரம், தங்கம் மார்க்கெட் இன்னும் 6 மாசம் இப்படிதான் இருக்கும். 6 மாசம் முடியாமல் தங்கத்தை யாரும் வாங்கி இருப்பு வைக்க முடியாது. இருப்பு வச்சாலும் ஆபத்து தான். அதற்கு மேல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியாது. அதுவும் சொல்லுகிறேன், நீங்கள் பயந்துக்குவீர்கள். இடையில ராகு ஏது பயிற்சி வருகிறது, கூறு பயிற்சி வருகிறது. அதை பாடாச்சு நான் சொல்லுவேன், அப்ப தெரிந்து கொள்ளலாம். இப்ப சனி பகவான் பற்றி சொல்கிறேன். அதே போல் இந்தியாவில் சனி பயிற்சி நடந்தவுடன் சில மாநிலங்களில் ஆட்சி மாற்றங்கள் வரும். அரசியலில் சில சிக்கல்கள் வரும். நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் இருந்து தலைமை நீதிமன்றம் வரை சரியான தீர்ப்புகள், முக்கியமான வழக்குகளில் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படும். ஏன்னா சனி பகவான் நேர்மையானவர், நீதிக்கு வழங்குபவர். அவருடைய பேச்சு ஆனவுடனே நீதி தேவதைகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக வேலை செய்வார்கள். இது உண்மை, உலக அறிந்த உண்மை. நீதி தவறாமல் யாராலும் நீதியிலிருந்து தப்பிக்க முடியாது. பொய் சொல்ல நீதி வேற, உண்மையான நீதி வேற. நேற்று இதை நான் சொல்கிறேன், தவறா நினைக்காதீர்கள். டெல்லி முதலமைச்சர் அவர்கள் மதுபான கோயிலில் கைது செய்தார். இன்று அவர் கைது என்பது வெறும் போலியானது என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இதற்கு இந்த அதிகாரிகள் என்ன தண்டனை கொடுக்கிறது? இவ்வளவு நாள உள்ளே கைதியை வெளிவந்திருக்கிறார்களே. அரசியலில் ஒரு மேல் குற்றம் சுமத்தப்பட்டால் தயவு செய்து அவர்களை கைது நடவடிக்கையிலிருந்து இறங்குங்கள் அதிகாரிகள். இது அரசாங்க அரசியல். இது ஒரு மாநில முதலமைச்சரை கைது செய்து உள்ளே வைத்துக் கொண்டு ஜாமீனில் அவர் நீதிமன்றத்தில் நாடி தீர்ப்பு தள்ளுபடி ஆகிவிட்டது, நன்றாக இல்லை, இவர்களுடைய கேஸ் போலியானது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. இவருக்கு இந்த கேஸை நடத்த சொன்ன அதிகாரிகளை என்ன செய்யலாம்? அவர் என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஆகவே நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன். இந்த சூழல் மூலமாக நீதிமன்றத்தில் அரசியல்வாதிகள் வழக்கு தொடர்பவர்கள், வழக்கு தீர்ப்பு தோல்வியானால் வழக்கு தொடர்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்பதை அவர் எழுத்து மூலியமாக தாக்கல் பண்ணினால் நீதிமன்றத்திலே செல்ல வேண்டும். அந்த நடைமுறையை ஆளுங்கட்சி எதிர்கட்சியை முன்னைப்பால் கவனித்து இதை செயல்பட வேண்டும். ஒரு நல்லாடுகிற மேல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமாக குற்றம் சுமத்தப்படுகிறது. ஆட்சி மாறும்பொழுது எப்படி கிரகம் மாறும்போது மக்களுக்கு மாறுகிறது, அது மாதிரி நீங்க நான் அரசியல் பேசுகிறான் என்று சொல்லாதீர்கள், உண்மையை சொல்லுகிறேன். அதே போல் நமது மக்கள், நமது நாட்டு மக்கள் தலைமை நீதியை நம்பிதான் இருக்கிறார்கள். அவர்தான் கடவுள். தலைமை நீதிதான் கடவுள். அவரை நம்பிதான் உலகமே, நம்ம நாடே இருக்கிறது. இங்கெல்லாம் சுத்திவிட்டு வந்து கடைசியில் நீதி அரசரைத்தான் கடவுளாக நம்புகிறார்கள். அவரும் கடவுள் தான். அவர் தீர்ப்பு சீட்டில் உட்காரும் பொழுது எங்க போல சிவனடிகளார் மாதிரி, நாங்கள் சிவனடிகளார் மனிதர்கள், படிக்காதவர்கள். அவர் படித்து திறமையாக திட்டத்திட்ட பல நீதிமன்றங்களை தாண்டி தலைமை நீதிபதியாக உட்கார்ந்து அந்த சாசனத்தில் பதில் சொல்கிறார். அது என்ன பலன் தெரியுங்களா? சர்வசாதாரண வாக்கு கிடையாது, கடவுள் வாக்கு. அவருடைய நீதி தவறாது. இந்த சனி பயிற்சி மூலமாக சொல்கிறேன். அவருக்கு சனி பகவான் முழு பவரை கொடுத்து விட்டார். அவருடைய தீர்ப்பு நன்றாக இருக்கும். சில ஹைகோர்ட்டுகளில் தீர்ப்பு நன்றாக இருக்கும். அரசியல்வாதிகளுடைய தீர்ப்பு நன்றாக இருக்கும்.
பொய் வழக்குகள் எல்லாம் தவிடுமொழி ஆகிவிடும். ஏன் என்றால் சனி பகவான் செய்கிறார். நான் அரசியல் பேசவில்லை. சனி பகவானே நீதி தவறுகிறார். நான் தெரிந்து கொள்ளுங்கள். சனியை பற்றி தெரியாதவர்களை கேளுங்கள். என்னோட முக்கியமான பெரிய பெரிய மகான்களா இருப்பார்கள், கேளுங்கள். சனி பகவான் நீதி தவறானவர். அவர் ஃபர்ஸ்ட் இதை செய்கிறார். அதே போல் இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். அது மாற்றமே இல்லை. இந்தியாவில், தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் இந்த சனி பகவான் அந்த மாதிரி செய்கிறார். ஆகவே மழை நன்றாக பொழியும். விவசாயிகளுக்கு எந்த வகையான பாதிப்பும் வராது. தண்ணிக்காக அரசாங்கம் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி டேங்க் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு 2000 லாரிக்கு டெண்டர் விட்டு அது கோடிக்கணக்கான செலவு பண்ணி தண்ணிக்கு அரசாங்கம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி தானாக மழை பொழியும். இந்த ஆண்டும் 26, 30, 26 கடைசி வரைக்கும் மழைக்கு பஞ்சம் இல்லை. அனைத்து அணைகளும் நிரம்பிவிடும். இது சொல்லுகிறது இந்த சனி பகவானை பற்றி. இடையில் ராஜகு பயிற்சி குயிர் பேசி வருகிறது. அப்பொழுது சனி பகவானுடைய தாகம் என்னங்க சொல்லுவோம். அப்ப நீங்க தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சனி பகவான் மிக துல்லியமாக வெள்ளிக்கிழமை பேச்சாளிகளால் பெண்களுக்கு மிக மிக நன்றாக இருக்கும். பெண்மணிகள் இழந்ததை அடைவார்கள். திருமணமாகாத பெண்கள் திருமணம் நடைபெறும். கோர்ட்டு வழக்குகளில் வழக்கு இருந்தால் வெற்றி அடைந்து விடுவீர்கள். அதே மாதிரி தொழில் சாணத்தில் அகலக்காலை வைக்காதீர்கள். 1 வருடத்துக்கு தயவு செய்து தொழில் வாங்கி ஒரு பொருள் வாங்கி இருப்பு வைக்கதை தண்ணி வையுங்கள். இந்த நேரம் சனி பகவான் நாளை உட்கார்ந்த உடனே 6ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு சில விஷயம் தெரிந்துவிடும். நான் நாளே குறித்து சொல்லிவிட்டேன். 10ஆம் தேதிக்குள் உலகத்தில் ஏதோ ஒரு தலைவருக்கு சனி பகவான் ஆட்டம் காட்டுவார். யார் என்று தெரியாது. அதை வைத்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய விசித்திரமான விளையாட்டை உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண ஜோதிடர்கள் நினைக்காதீர்கள். 108 சோழி மூலமாக 12 12ஆக எடுத்து இந்த சனி பயிற்சியை சொல்கிறேன். சனி பயிற்சி இன்னைக்கு சொல்லுவேன் என்பதால் இந்த அலுவலகத்தை சுத்தமான பன்னீரும் சுத்தமான 18 மூலிகைகள் சேர்ந்த பானத்தையும் சுத்தம் செய்து இந்த இடத்தில் இன்னைக்கு சனி பயிற்சி பற்றி சொல்ல போகிறோம். இந்த இடம் மனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவு கொடுத்துருக்குது. நான் இது வாக்கு சாரமாக சொல்கிறேன். ஆறுமுகம் சொல்லவில்லை. என் வாயில் என்ன வருகிறது என்று சொல்லி முடித்து முற்பாடு கேட்டால் எனக்கு தெரியாது என்றுதான் சொல்லுவேன். இது என்ன வருகிறது எனக்கே தெரியாது. ஏன் என்றால் இதனுடைய தொழில் அப்படி. சில பேர் சொல்வார்கள், என்னால் சொல்ல முடியாது. ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் சாதாரண குடிமகனிலிருந்து உயர் பதவியில் இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்கள். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏழைகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். ஏழைகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் திருமண தடைக்கு இயங்கிக் கொண்டு இருக்கும் மக்களுக்கு இந்த சனிவாரம் இந்த 2.5 ஆண்டுக்குள் குறைஞ்சது ஒரு 50% வயதுக்காக திருமணத்தை நடத்தி கொடுத்து விடுவார். இடையில தான் சொல்லுகிறேன். ராகு பயிற்சி வருது, குரு பயிற்சி நம்ம சொல்லுவேன். சனி பயிற்சி இந்த 2 ஆண்டுக்கு திருமணத்தை நடத்தி முடித்து விடுவார். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் பார்த்து நாட்கிழமை பார்த்து அழகான ஒரு போதையை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் உலகத்தில் கலவரம் நடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கலவரம் நடந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் பரவாயில்லை.
சமாளித்துக் கொள்வார்கள். நமது நாட்டில் சனி பயிற்சியால் சில அரசியல் தலைவர்கள் ஆகாது இருக்கிறது. அது எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது, யாரும் பேரும் சொல்ல முடியாது, பொதுவாக தான் சொல்ல முடியும். பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறோம், விபத்து நடக்கிறது, எத்தனை பேருக்கு உயிர் பலி, எத்தனை பேருக்கு ஆஸ்பத்திரி போறது தெரியாது, நடத்துனருக்கும் தெரியாது, டிரைவருக்கும் தெரியாது. அதே போலதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பணக்காரர்கள்லாம் ஏழையாவார்கள், ஏழைகள் பணம். இது உண்மை, தெரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து இன்று வெள்ளிக்கிழமை சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த சோழி மூலமாக இன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 27/2/26 அன்று இந்த ஈரோடு ஆறுமுகம் சோழி சொல்லிக் கொண்டிருக்கிறாளே, ஏழைகள்லாம் பணக்காரன் ஆவான் என்று சொல்லுகிறாரே, அப்படி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பா ஏழைகள் பணக்காரனா நீங்க ஒண்ணு, நீங்க பெரிய பிரதமராக முடியாது, மந்திரியாக முடியாது. இன்றைக்கு சூழ்நிலைக்கு நாளைக்கு நல்லா இருக்கலாம், அது போலதான் நமக்கு. அதே போல் வசதி படைத்தவர்கள் 4 கார் 5 கார் வைத்திருக்கிறவர்கள் கொஞ்சம் தொழில் முடக்கமாகும், தற்கொலைக்கு பஞ்சமில்லை. தொழில் அதிபர்கள் தற்கொலை பண்ணுறதுக்கு வழி இருக்கிறது. தயவு செய்து மனசை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 2.5 ஆண்டுகளுமே உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பார். இடையில் குரு பயிற்சி வருகிறது, ராகு பயிற்சி வருகிறது. அப்பொழுது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். இந்த ராகு பயிற்சி வரும் வரைக்கும் நீங்கள் தொழில் சாணத்தை சற்று கவனமுடன் கையாளுங்கள். வைத்திருக்கும் தொழிலை மட்டும் கையாளுங்கள். வேறு எங்கும் பணம் லட்சக்கணக்கில் போட்டு தொழில் செய்து பெரியாள் ஆகிவிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த லட்சத்தை பார்க்க முடியாது. ஏதோ கருப்பு பணம் கணக்கில் காட்டாத பணம் போடுங்கள். இப்போ கருப்பு பணத்துக்கே வேலை இல்லை. ஆனா என்ன கருப்பணம் அதிகாரிகள் வேட்டையாடுகிறது இருக்காது. இப்பதான் ₹1 மாற்றத்துக்கு வழியில் என்ன ஜிஎஸ்டி எப்படி பணம் வெளியேறுது, அதான் ஒன்றும் புரியவில்லை. எல்லாம் ஜிபி அனுப்புறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க, 3 மணிக்கு செக் போஸ்ட் வசூல் பண்றாங்க, எல்லா பொருளுக்கும் வழி. எப்படி பணம் 1000 2000 ஊழல்களால் பொய் புத்திராட்டம். இதை அரசாங்கமே நினைக்க வேண்டும். பணம் வெளியில் வருவது அரசாங்கம் தெரியும், பணம் போவது அரசாங்கம் தெரியும், அப்படி ஊழல் நடக்கும். அரசியல்வாதிகளை பழி வாழ்வதால செயல், இதெல்லாம் உண்மை இல்லை. என்ன செய்வார்கள் அவர்கள் ஆட்சிக்கு வரும் என்று சொல்கிறார்கள். அது அவர்களோட இது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், சனி பகவான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார், தண்டித்து விடுவார். நல்லா கேளுங்க. எப்படி இன்னைக்கு டெல்லி நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறப்பட்டதோ, அதே போல் ஒருவனை ஊழல் குற்றவாளி என்று தேவையில்லாமல் ஊழல் குற்றத்துக்கு புரிந்து இதுக்காக மெனக்கெட்டு அதிகாரிகள் பலிகால ஆகாதீர்கள். அரசியல்வாதிகளால் அதிகாரிகள் பலிகால ஆகாதீர்கள். உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகள் கல்விக்கு சென்று பெரிய உத்தியோகத்துக்கு வர வேண்டும். சாதாரண அரசியல்வாதிகள் கண்டி பயப்படாதீர்கள். அரசியல்வாதிகள் தலையெழுத்து 5 ஆண்டு தான். உங்களுக்கு வயது முடிந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் பதவி இருக்கிற யாருக்கும் பயப்படாதீர்கள். அவர்கள் இருக்கிற வரைக்கும் தானே ஐயா பார்க்கிறேன்னு சொல்லுங்கள். அதுக்காக உடனே நீங்க ஓடாதீர்கள். நீதிமன்றத்துக்கு போன உடனே எல்லாமே நல்லா இருக்கு, வெறும் பேப்பரை காமிக்காதீர்கள். பேப்பரை காமிக்கிறது விட்டு உண்மையான குற்றவாளியால் நீங்க அரசியல்வாதி காமிக்க கூடாது, சம்மந்தப்பட்டவர் காமிக்க வேண்டும். இது அரசியல் கேஸா வச்ச உலகத்துக்கே சொல்லுகிறேன், நம்ம இந்தியாவுக்கு சொல்லுகிறேன். இது ஏன் சொல்லுகிறார்? சனி பகவான் நீதி பகவான் ஆனால் சொல்லுகிறேன். சனிக்கு என்று தனி பவர் உள்ளது, அதை பற்றி சொல்கிறது. ஆகவே சனி பகவான் நல்ல நன்மையான தீமையிலும் கலந்து நல்ல பதில் சொல்வார். அதையும் இந்த ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு சில 6 ராசிகளுக்கு நன்றாக இருக்குது என்று ஆராய்ந்து வைத்திருக்கிறேன். அதில் முதல் நாளை காலை எந்த நேரம் தெரியாது, மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசிக்கு சொல்ல இருக்கிறேன். மிதுன ராசி அன்பர்கள் வரைக்கும் சொல்லுவேன். அடுத்தது நாள் கடகராசி,
இந்த மாதிரி 3 ராசி சொல்லுவேன், தெரிந்து கொள்ளுங்கள். அது இந்த ராசிக்கு சொல்லுவார்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன். அதை தெரிந்து கொண்டு இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தை இருந்து மீண்டு வாருங்கள், ஜாக்கிரதாய் செயல்படுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனி தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னை யூடியூப் சேனல் தெரியாதவர்கள் ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்ற யூடியூப் சேனல் ஓபன் ஆகிவிடும். இந்த அளவுக்கு இதை தெளிவாக சொல்வது உண்மை என்று நீங்க நினைத்தால் தயவுசெய்து வீடியோ நன்றாக பாருங்கள். ஒரு 10-20 வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வாருங்கள், கஷ்டத்திலிருந்து வெற்றி அடையுங்கள் என்று சனி பகவானை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.